நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. நேற்று இரவு லைவ் நடந்துச்சு. எஸ்பிஓ லைவ் ஸ்ட்ரீம். அது ஹோஸ்ட் பண்ணது எஸ்பிஓ ட்ரெய்னர் சங்கர் சார். அவங்க சொல்லியிருந்தது வாட் நெக்ஸ்ட் எஸ்பிஓ, அடுத்தது ஆர்பிஐ இஷ்யூ, இந்த ரெண்டையும் பற்றியுமே சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்டோரியும் ஒன்று போச்சு. அதுக்கு அடுத்தது எஸ்பியோட பிளானிங்கையும் பற்றி போச்சு. என்னோட சைடு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெளியே இருக்கிறனால வாய்ஸை கிளியராக போட முடியதில்ல. பட் இதை ஷார்ட்டாக கன்ஃபார்ம் போட்டே ஆகணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆர்பிஐ ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ்லாம் நடந்துச்சுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவை கூட போடுறேன். இல்லைனா நீங்கள் மறக்காமல் 1 ஹவர் அந்த லைவ் நடந்தது, எஸ்பியோட அப்டேஷன், எஸ்பியோட சைடு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை தெளிவாக சங்கர் சார் கொடுத்துருக்காங்க. அதை கேளுங்க. இப்போது நான் சொல்ல போகிறது வாட் நெக்ஸ்ட் எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓங்கிறது அடுத்தடுத்த டேட்டை கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளானிங் என்ன அப்படிங்கிறத இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கடுத்தது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ என்ன சொல்லலாம், தயார் நிலை. தயார் நிலையில் இருங்க, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் எஸ்பிஓ வாட் நெக்ஸ்ட் எஸ்பிஓவில் அடுத்தது நம்ம எஸ்பிஓக்கில் என்ன பண்ண போகிறோம். எஸ்பிஓட லோகோவில் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் லோகோவில் இருந்து கூட எஸ்பியோட ஃப்யூச்சர் எஸ்பிஓ இப்படி தான் இருக்கும்னு ஒரு பிளானிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானிங்கை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு ஆல்ரெடி. அதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறாங்க. இன்னும் அதிக வருமான வாய்ப்பு நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது ஒன்று. இரண்டாவது ஃப்ரீ எஜுகேஷன்ஸ். ஸோ நமக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன்ஸ் எஸ்பிஓ மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் எது ரிலேட்டடாக இருக்கும், எப்படி இருக்கும், நம்ம எப்படி கற்றுக்கலாம், எப்படி படிக்கலாம், அதெல்லாம் பற்றி இனிமேல் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் கிராஜுவேஷன்ஸ் வித் ஏர்னிங்ஸ். இதில் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எஸ்பிஓவே தனியாக இதுக்கும் ஃப்ரீயாகவே நமக்கு பிஸ்னஸ் கிராஜுவேஷன்ஸ், ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு சொல்லிக் கொடுத்து இதுலேயும் நமக்கு வருமான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனை நம்ம ஓனாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இது எல்லாருனாலையுமே பாசிபிள் தான். இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அது கன்ஃபார்ம் பாசிபிள் தான். ஸோ அந்த இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. 4வது சேவ் கிரீன் கம்மிங் ஜோன். இதை பற்றி விரிவாக விளக்கம் கொடுக்கல, ஆனால் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் உண்டுன்னு ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அது சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏற்கனவே சொல்லிவிட்டு இப்போ அது இந்த அப்டேட்லேயும் இல்லாமல் போச்சுன்னா அது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு சேவ் கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேவ் கிரீனோட மீனிங் நம்மளுடைய எஸ்பியோட டோட்டல் ஒரு ரெஸ்பெக்டை இன்னும் அதிகப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது டேட்டு ஜென்ரல் ஆல் கம்பெயின்ஸ் அண்ட் லாஸ்ட் 5 டாபிக்ஸ் வித்தின் 10 days. ஸோ இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. இது வரைக்கும் என்னெல்லாம் ரெக்வஸ்ட் இருக்கோ அது இன்னையோட முடிஞ்சது. இனிமேல் புதுசாக எந்த ரெக்வஸ்ட்டும் எடுத்துக்க போகிறது இல்லை, அதுதான் சொல்கிறது. ஸோ இனிமேல் எந்த ரெக்வஸ்ட்டுமே எடுத்துக்கப்படாது. நீங்கள் கொடுத்த ஆல்ரெடி எல்லா ரெக்வஸ்ட்டுமே இன்னும் 10 நாட்களில் எல்லாமே கிளியர் ஆகிரும். நியூ பிளான் லான்ச் ஆகிற டேட்டு 17/7/2024. ஸோ 17ஆம் தேதி நமக்கு நியூ பிளான் லான்ச் ஆக போகுது. அதை பற்றி என்ன ஏதுன்னு கிளியராக நமக்கு சொல்லிடுவாங்க. அந்த டைம் தான் சொல்லுவாங்க. இந்த டைம் டேட்டு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தவிர வேறு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பிடிஓ செலெக்ஷன் இதுதான் சில பேரோட ஒரு குறிக்கோளாக இருக்கும். பிடிஓ நம்ம எப்படியாவது ஆகணும் ட்ரை பண்ணணுன்னு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது 18ஆம் தேதி நடக்கிறது ஒன்றா இருக்குது. டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு ஆன்சர்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஆனால் இது எப்படி, எப்போ, என்ன, ஏது அப்படிங்கிறது இனிமே தான் அவங்க எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாருமே எதிர்பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் பேஸ்ட் மெம்பர்ஸ் ஸ்ப்ளிட், அதாவது மாவட்ட ரீதியாக எல்லாருமே பிரிக்க போகிறாங்க. இப்போ மாவட்ட ரீதியாக பிரிக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கொடுத்ததில் மாவட்ட ரீதியாக எல்லாருமே பிரிக்க போகிறாங்க. இது ஏன் பிரிக்கிறாங்க, எதுக்கு பிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீம் கீழே வர மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை உடனடியாக எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக கூட இருக்கலாம்.
எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒண்ணே ஒண்ணு. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வித்ட்ராவல் டேட் எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்ட ஸ்டார்ட் பண்ண அனௌன்ஸ்மென்ட் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 27/7/2024 27ஆம் தேதி நமக்கு வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு டேட் ஸ்டார்ட் ஆகியாச்சு. உங்களோட அஃபிலியேட் வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அத நீங்க ரெக்வெஸ்ட் குடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா? 5 உங்களுக்கு டிடிஎஸ்ங்கிற பேர்ல பிடிப்பாங்க. ஸோ பிடிச்சு போக மீதி என்ன காசோ அது உங்களுடைய வேலெட்டில் கிரெடிட் ஆகிரும். ரீஃபண்டுங்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ ரீஃபண்ட் கொடுக்குறவங்க உங்களுக்கு மெயிலில் தான் வரும். ஸோ மெயிலில் தான் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் sbtvm@gmail.comல இருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் மெயிலிலேருந்து வரும். இது வரைக்கும் நீங்கள் எஸ்பியூவில் ஏதாவது ராங்காக மெயில் பண்ணி ராங்காக ஏதாவது உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயில் மூலமாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஆல்ரெடி ரீஃபண்ட் வேணும்னு கேட்டிருக்கவங்களுமே எஸ்பிஓ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை ரீஃபண்டை கிளைம் பண்ண முடியுமே தவிர வேறு எதுனாலுமே பண்ண முடியாது. ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஐ ஃபேமிலிஸ் ஹாப்பி நியூஸ், டேட் கன்ஃபார்ம் ஆகியாச்சு 27/7/2024. ஸோ நியூ குரூப் ஓப்பன் பை லாங்குவேஜ் வைஸ். நமக்கு இப்போதைக்கு தமிழ், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, ஸோ மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குது. லாங்குவேஜஸ் மூலமாக கமெண்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்க மூலமாக இந்த லாங்குவேஜ் வைஸாக பிரிக்க போகிறாங்க, குரூப்ஸ் எல்லாமே பிரிக்க போகிறாங்க. ஸோ அது மூலமாக நிறைய பேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நியூ பிளான் பேஸ்ட் மெம்பர் ஸ்பிரிட், அதாவது நியூ பிளான் வரப்போகுது. அந்த பிளான் மூலமாக அது மூலமாகவே பிரிக்க போகிறாங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, நாங்கள் சூஸ் பண்ண போகிறதில்ல. என்ன வேலையோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க தவிர அதை நாங்கள் சூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பிளானிங் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். எஸ்பிஓ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மெம்பர்ஸ் செலக்ட், அதாவது எஸ்பிஓட நெக்ஸ்ட் பிஸ்னஸ். இவ்வளோ நாளும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சர்வீஸ் பேஸாக நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஏற்கனவே ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆப் லான்ச் மூலமாக வேறு இது ரிலேட்டட் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் எஸ்பிஐ ஃபேமிலிஸ் எதுவாக இருந்தாலுமே ட்ரை பண்ணுங்கள். எஸ்பிஐக்குள்ளே இருக்கிற நிறைய வாய்ப்பை தவற விடாதீங்க, முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வெற்றிக்கான பதிலோ இல்லை வெற்றிக்கான பாதையோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். எப்போ தான் நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். 100% உறுதியாக சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 10க்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு. ஏன் அவ்வளோ டிலே? இது எல்லாமே கிளியர் ஆகி வேலெட்டில் உள்ள 0 ஆகணும், எல்லாமே ஆகின பிறகு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே டைமிங் எடுத்தால் ஆகஸ்ட் 10ன்னு இருக்குது. ஓகே, நமக்கு டேட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததே ஹாப்பி. இவ்வளவு பிரச்சனைகளை இருந்து மீண்டு வந்ததும் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.